அஞ்சாமை இது ஒரு சோஷியல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை எஸ்பி சுப்ராமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வித்தார்த், வாணி போஜன், ரஹ்மான், ரித்திக் மோகன், ரேகா சிவன் லீட் ரோலா நடிச்சிருக்காங்க. நீட் எக்ஸாம்னால ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதை தான் இந்த ஃபிலிம்ல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி கார்த்திக் பண்ணியிருக்காரு. ராகவ் பிரசாத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ராம் சுதர்சன் பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃபி தீனா பண்ணியிருக்காரு. திருச்சித்திரம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, நீங்களும் செக் பண்ணி பாருங்க. வித்தார்த் ஆக்டிங்னால நல்லா இருந்தது. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை இது ஒரு அமெரிக்கன் படி காப் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். அடில் அண்ட் பிலால் சேர்ந்து இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது பேட் பாய்ஸ் பிரான்ச்சஸோட 4th ஃபிலிம். 2020 ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப் படத்தோட கண்டினியூஷன் தான் இந்த படம். போன பார்ட்ல வில் ஸ்மித் மார்டின் லாரன்ஸோட கேப்டன் இறந்திருப்பாரு. அவர் ஊழல் பண்ண மாதிரி யாரோ ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அது யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்க இவங்க 2 பேரும் ட்ரை பண்றப்போ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து கெட்டவங்க ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சோனி பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. 100 மில்லியன் பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 பார்ட்டுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா காமெடியா இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் புரியும். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஹரா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை விஜய் ஸ்ரீஜி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல மோகன், அனுமல், யோகி பாபு, கௌஷிக், ஆந்திரா நாயர், மொட்ட ராஜேந்திரன், சாருஹாசன், சுரேஷ் மேனன், வனிதா விஜயகுமார், மைம் கோபி, ஆதவன், சிங்கம்புலி, வனிதா விஜயகுமார், விஜய் டிவி தீபா, மனோபாலா, விஎஸ்டி, சந்தோஷ் பிரபாகரன் இவ்வளவு பேர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு லேண்டர்லி மாட்டி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி பிரகாத் முனியசாமி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் குணா பண்ணியிருக்காங்க. ஜி மீடியா இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 14 வருஷத்துக்கு அப்புறமா மோகன் நடிக்கிறாரு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் ஜூன் 7 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. வெப்பன் இது ஒரு ஆக்ஷன் சைஃபை த்ரில்லர் மூவி. இந்த படத்தை குகன் சேனையப்பன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சத்யராஜ், வசந்த் ரவி, ராஜீவ் மேனன், தானியா ஹோப், ராஜீவ் பிள்ளை, யாஷிகா ஆனந்த், மைம் கோபி, கனிஹா, கஜராஜ், ஷையத் சுபன், பரத்வாஜ் ரங்கன், வேலு பிரபாகரன், மாயா கிருஷ்ணன், ஷியாஸ் கரீம், பெனிட்டோ பிராங்க்லின், ரகு இசக்கி இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் ஜிப்ரான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி பிரபு ராகவ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கோபி கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. சுதேஷ் ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. மில்லன் ஸ்டுடியோ இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சத்யராஜுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவர் பிடிக்க நிறைய டீம் அனுப்புறாங்க, ஆனா யாராலையும் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சத்யராஜுக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது, அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி இருக்காங்க. ட்ரெய்லர் ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் கான்செப்ட்ல தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பாப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. லாஸ்ட் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது இப்போ போஸ்ட்பெண்ட் ஆகி ஜூன் 7 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா கால் இது ஒரு சோஷியல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை மோகன்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு தமிழ் கப்பலும் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டும் என்னெல்லாம் இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்கன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் இனி ஒரு காதல் செய்வோம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். அடுத்ததா தண்டுபாளையம் இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இது ரியலா நடந்த ஸ்டோரி. தண்டுபாளையம் அப்படின்னு ஒரு கேங்கு 350 திருட்டு பண்ணியிருக்காங்க, 150 மர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. 7th ஜூன் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். கோலம் இது ஒரு மிஸ்டர் த்ரில்லர் ஃபிலிம். சம்ஜித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ரஞ்சித் சஜீவ், சிலிஷ் போத்தன், சின்னு, சன்னி வியானி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு ஆஃபீஸ்ல மர்மமான முறையில் ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. அதை கண்டுபிடிக்க ஏஎஸ்பி சந்தீப் கிருஷ்ணா வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் லிட்டில் ஹார்ட்ஸ் இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். ஆண்டோ ஜோஸ் பெரியா இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல ஷானி நிகம், மஹிமா நம்பியார், பாபுராஜ், ஷைன்டாம் சாக்கோ லீட் ரோல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜமலின்டே புஞ்சேரி இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். விக்கி தம்பி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல இந்திரன், பிரகயா மார்டின், தினேஷ் பனிக்கர், மல்லிகா சுகுமாரன், மிதுன் ரமேஷ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா மாயமா இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். இந்த ஃபிலிம்ல ஒரு நம்பூத்திரி பையனுக்கும் புள்ளுவாதி பொண்ணுக்கும் லவ் வருது. அதனால அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 7th ஜூன் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். சத்யபாமா இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். சுமன் சிகால இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல காஜல் அகர்வால், நவீன் சந்திரா, பிரகாஷ் ராஜ், நாகினிடு, ஹர்ஷவர்தன், ரவி வர்மா, அன்கித் கோயா, சம்பத் என், பிரஜ்வால் யத்மா, நேஹா பதன், அனிருத் பவித்ரன், சத்யா பிரதீப்தி, யோகித் சத்யன், கொடாட்டி பவன் கல்யாண் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஏசிபி சத்யபாமா ஒரு மிஸ்ஸிங் கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்றப்போ பல விஷயங்கள் வெளியில வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மனமே இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஸ்ரீராம் ஆதித்யா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஷர்வானந்த், கீர்த்தி ஷெட்டி, ராகுல் ராமகிருஷ்ணா, சீரத் கபூர், ராகுல் ரவீந்திரன், ஆயிஷா கான், வெனலா கிஷோர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஒரு பிளே பாய் மாதிரி ரொம்பவே விளையாட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கிற கேரக்டர். அப்போ அவன் லைஃப்ல ஒரு சின்ன பையன் வரா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ரக்ஷனா இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். பயல் ராஜ்புட், ஏசிபி கிரண் அப்படின்ற கேரக்டர்ல இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. அந்த ஏசிபி போலீஸ் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. நெக்ஸ்ட் லவ் மௌலி இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். அடுத்ததா நம்ம இது ஒரு காமெடி டிராமா மூவி.
7th ஜூலை 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஷஹாரா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபிலிம். மாஞ்சேஷ் பகவத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சரிகா ராவ், அன்குஷ் ராஜேஷ், சுதா ராணி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஜெயஸ்ரீன்னு ஒரு கிராமத்து பொண்ணு இருக்கா. அவளுக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்ன்றது ஆசை. அதுக்காக அவ என்னெல்லாம் பண்றாங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது அனர்த்தா இது ஒரு சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். அவகாஷ் அண்ட் அக்ருதி 2 பேரும் ஒரு மர்டர் சஸ்பெக்ட்ல மாட்டிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அட்வைத் அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் காண்டூர் மானே கதே இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். பிரணவ் வி ஷெட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சுரேஷ் காமெடி, கிலடிகலு, அபூர்வா ஸ்ரீ லீடோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா யங் மேன் இது ஒரு த்ரில்லர் டிராமா ஃபிலிம். யங் மேன் ஒரு கேங்க ஆர்மி அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 7th ஜூன் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மோஞ்சியா இது ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம். ஆதித்யா சர்போட்டர் இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அபய் வர்மா, ஷவரையா, மோனா சிங் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பையன் அவனோட சொந்த ஊருக்கு போறான். அப்ப அவனோட ஃபேமிலி சீக்ரெட் பத்தி தெரிய வருது. மூஞ்சியா அப்படின்ற ஒரு பேய் பழிவாங்க அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்குது. அதனால அந்த பேய் கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு அவனோட லவ்வர் ட்ரை பண்றான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பஜ்ராங் ஆரோலி இது ஒரு சோஷியல் டிராமா ஃபிலிம். பஜ்ராங் அலின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நட்பை பிரிக்க நிறைய சிச்சுவேஷன் வருது. அதுல எல்லாம் எப்படி எதிர்கொள்றாங்கன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மல்ஹார் இது ஒரு சோஷியல் டிராமா ஃபிலிம். ஒரு வில்லேஜ்ல நடக்கிற 3 ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஹியரிங் எய்ட ரிப்பேர் பண்றாங்க. அதுதான் ஸ்டோரி. ரெண்டாவது ஜாஸ்மின் அப்படின்ற பொண்ணு ஒரு ஹிந்து பையனை லவ் பண்றா. அதை பத்தின ஸ்டோரி. மூணாவதா கேசர்னு புதுசா மேரேஜ் ஆன பொண்ணு இன்னும் பிரெக்னென்ட் ஆகாம இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பூலி இது ஒரு சோஷியல் டிராமா ஃபிலிம். பூலின்னு ஒரு பொண்ணு நல்லா படிச்சு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறா. அப்ப அவனோட லைஃப்ல ஒரு பையன் வரான். அதுக்கப்புறம் அவ எப்படி ஐஏஎஸ் ஆகுறாங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.